அப்ப பாத்தீங்கன்னா அப்ப மழை பெய்யுது. மழை பெய்யுதுங்களா? அந்த மழைத்துளி கடல்ல விழுந்துச்சுன்னா எப்படி போகுங்க? கடல் தண்ணியோட வருது. அதே சாக்கடை இருந்ததுன்னா சாக்கடையோட கடல் போகுது. இதுதான் வித்தியாசம். அப்ப மழை பெய்யுது அப்படின்னா நான் இதே நம்ம வீட்டுல ஒரு செடியில வச்சா செடிகளுக்கு பயன்படும். இதே நம்ம வெளியில சாக்கடை வச்சா சாக்கடை தண்ணியா போகுதுங்க. இதுதான் வித்தியாசம். இது எதுவுமே கிடையாது. மழை தண்ணி ஆனா அதோட தண்ணி குட்டிக்கிட்டே இருக்கு. இது என்ன பண்ணுங்க?
கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னா அப்போ என்ன நம்ம நன்றி சொல்ல சொல்ல நம்மளுக்கு என்ன இறையாற்றல் கொடுத்துட்டே இருக்கும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அவ்வளவு கூட இறையாற்றல் கொடுத்துட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு கொடுக்காம இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இறையாற்றல் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் விதி. எந்த அளவுக்கு மானசீகமா கொடுத்துட்டே இருக்கோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து அந்த என்ன பண்ணுறது இப்போ ஒன்று எதுவும் உதவி செய்யறாங்க இல்லைங்களா? உதவி செய்யறாங்க அவங்களுக்கு என்ன பிரபஞ்சாரம் கொடுத்துட்டே கொடுக்காம கல்வி வச்சுட்டீங்கன்னா அவங்க வந்து இறையாற்றல் இருக்கு. இதனால கண்டிப்பா கண்டிப்பா அப்போ ஒவ்வொரு செய்ய 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 அதுக்கு தக்க விளைவுகள் செயலுக்கு தக்க மாற்றம். இப்போ நீங்கள் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ ஐயா வந்து விட்டாங்க உடனே என்ன சரி வராட்டியா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கே இருந்து இங்கே வந்து இங்கே இருந்து படிக்கணும் தெரியாத இடம் தெரியாத இடம் இங்கே வந்து தெரியாத என்ன வர முடியாதுயா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? ஐயா பிள்ளைங்க வராட்டியா அப்படின்னு அம்மா சொல்லி வர்றாங்கம்மா எத்தனை பேர் இருந்தா கேட்டாங்க வர்றாங்கம்மா இப்போ நேற்று வந்து வீட்டில் திருநெல்வேலியிலேருந்து கெஸ்ட் வந்துவிட்டாங்க. வந்துட்டுன்னா அவங்க இன்னொரு ரூம் போயிருக்காங்க. நான் நாளைக்கு சொல்லி பழகினேன் நாளைக்கு தான் போவோம் வெளியில் போகிறோம் உங்களுக்கு பரவாயில்லையா ஓகே பரவாயில்லையா அப்படின்னா அதனால் இன்னைக்கு நைட்டு வந்து காலையில் நைட்டு வருவேன் அப்படின்னாங்க. அப்போ நமக்கு என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நமக்காக இடையாட்டு என்ன வழி நடக்குது நான் காலையில் போகணும் இடையாட்டு போட்டு இருந்தாங்கன்னா நம்ம சீட்டி வேலை செய்யறேன். யோசிச்சு பாருங்க சமையல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் எல்லாத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு நம்ம என்ன நம்ம நினைக்கிறோம்னா அந்த பிரபஞ்சாரத்தில் வந்து வழிநடத்தி கொடுத்துருக்கீங்களா? அப்போ அது மாதிரி ஒவ்வொன்று செய்ய செய்ய எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட கருத்துக்கள் தேடி தேடி போய் போய் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு என்னன்னா ஏதோ ஒரு உதவிகள் அதே நீங்க பெருக்கிட்டீங்கன்னா அடுத்த கூட அந்த இடத்துல போயிங்க பல கடைகள் பாருங்க வராமையா இருக்கலாம். அதையும் தாண்டி நம்ம கேள்வி கேட்டீங்கன்னா அவசியம் சமைக்கணும் அவசியம் அடுத்த இடத்துல வரணும் ஆணியாக போகணும் நம்ம ஒரு நாள் இங்கே இருக்கணும். உங்களோட எண்ணங்கள் அப்படி போயிட்டே இருப்பாங்க. உங்களோட எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்த வரணும். நான் பயிற்சி எடுத்து இது மாதிரி கண்ணாடி பயிற்சி எடுத்துக்கணும் ஆங்கில போகணும் இது மாதிரி போய் வரணும் சரி செய்யணும் உள்ள போட்டுட்டே இருக்கேன். அப்போ என்ன உங்களுக்கு செயல் வந்துட்டே அவங்க நினைக்கிறாங்க கூட நினச்சிட்டே இருக்கலாம். உண்மை இதான நாங்க எங்களோட வாழ்க்கையில உணர்ந்து இதுதான். அப்போ சொல்றாங்க நாம அடுத்து சொன்னா நம்மளுக்கு நல்லது நாங்க வந்தவே சொன்னாங்க உங்களை மாதிரி தானே நான் உட்காந்துருந்தேன். இப்போ நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்க இப்போ என்னையே டீச்சராக பார்க்கணும்னு விருப்பப்பட்டதே எங்கள் அப்பா டீச்சராக பார்க்கணும்னு விருப்பப்பட்டாரு. நான் 97 ப்ளஸ் டூ முடிச்சேங்க. டீச்சராக பார்க்க விருப்பப்பட்டாரு. அப்போ கொஞ்சம் மார்க் கம்மியாக வந்து எடுக்க முடியாது. ஜெயிக்கிற அப்படின்னா பார்த்தீங்கன்னா மார்க் நான் மட்டும் எடுக்கிறேன்
எல்லாருக்கும் மனசு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. ஆமா, முழு திருப்தி. ஏன்னா ஒரு ஆன்ம திருப்தி அப்படிங்கிறது அப்பாவுடைய எண்ணம். அப்பாவுடைய செயல் வந்து அப்பாவுடைய எண்ணங்கள் தான். இப்ப நம்ம போவோம், ஒரு நாளைக்கு போய் எங்க அப்பாட்ட போனோம், அப்பா இங்கே போயிட்டு வந்தாரு. நீங்க டீச்சரா போயிருந்தா கூட ஒரு மாதிரி ப்ரெஷர் டென்ஷனா இருக்கும். இது வந்து ரிலாக்ஸ், ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம். இதுவே கேட்பாங்க, எனக்கு முன்னாடி இருந்துச்சு, இல்லை நீ ஸ்கூல் போயிட்டு எனக்கு அது விருப்பம் இல்லைங்க, எனக்கு இதுதானே விருப்பம் அப்படின்னா மனவளர்ச்சிக்கு போய் எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும், அதுதான் விருப்பம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும், அது எனக்கு விருப்பம் இல்லைங்க. அப்போ எங்கள் முன்னாடி மனவளர்ச்சி அப்படிங்கிறது விருப்பம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் திங்கள் செல்லாம் தேசியம் வந்து ஸ்கூல் போக சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலியான எங்கள் வீட்டாவது, அதாவது இதோட பெரிய முக்கியம் எங்கள் ஸ்கூல் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லையே கிளாஸ் நடத்துவாங்க. அப்போ அந்த மாதிரி என்னோட 4 நாள் கிளாஸ் எடுத்து வருவாங்க. இதோட வேற பண்ணி எனக்கு எதுவும் இதோட வேற பண்ணி இதுன்னு அதெல்லாம் ஒரு மதிப்புடைய யூனிஃபார்ம் அவ்வளோ பிடிக்காது. அதுவும் இதுவும் கட்டி பாருங்க, எங்கே போனால் ஒரு மதிப்பு கிடையாது. ஒரு பஸ்ஸுக்கு போக இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அதை மனவர்கள் என்னோட தெரிஞ்சுட்டா அப்படின்னா பஸ் டயர் எடுங்க, அது என்னத்தை போடுவாங்க. பஸ்ஸுக்கு போகணும்னு சொல்லி எப்படி போகணும், எப்படி நீங்கள் பஸ் அப்படின்னா டூ வீலர் கூட பக்கம் தான் கூட வீடு. சரிங்க, சரி நம்ம ஒரு பாவனையை பஸ்ஸுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே எல்லாரும் பஸ்ஸுக்கு போகிறீங்களே வரும். ஸோ நம்ம 4 ரோடு போகிறோம். இப்போ நீங்கள் எல்லாரும் வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ் வருது, என்ன பத்திரமா வாங்கிட்டு வாங்கிட்டு எல்லாரும் பேர் ஐயோட சேர்த்து 8 பேர் இருந்தாங்களா, 2 4 8 பேர் போகிறோம். கரெக்டாக போனோடனே வாங்கிட்டு வந்து இருக்கோம். நீங்கள் எப்படி என்ன வரும்
அதான் சொல்ல அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு யாரும் பேசிட்டு போயிட்டாங்க. உங்களோட என்னென்ன செய்ய போறீங்க? போயிடுவோம். சும்மா வாங்க அந்த யூனிஃபார்ம் எல்லாருமே பிரதிபலிப்பு அதான் நம்ம எல்லாமே சொல்லுவாங்க. நான் 3 பேர் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நான் நீ கோயில் போயிட்டு வந்து போய் சொன்னா அப்படியாக்கா நீ போயிட்டு வந்தியா அப்ப நீ செஞ்சு எல்லாரும் கிடைக்குதா இது கிடைக்குமா அவர் என்ன சொல்லுங்க அவ்வளோ ஒரு இதாக சொல்லுவாங்க நீ அப்படியா நீ போயிட்டு நீ போயிட்டு வந்து அந்த உடனே எங்களுக்கு கிடைக்கும் அதாவது நானும் பணத்தில் இருக்கேன் சும்மா நான் தான் எல்லாரும் படிக்கிறேன் சின்ன வயசுலேயே கஷ்டப்படுறது இன்னும் கஷ்டப்படுறா ஆனால் இப்போ உங்களுக்கு தண்ணி சொல்லுவாங்க அந்த இடத்துல நீ ஆமாம் போய் வந்துட்டா அப்படின்னா பரவாயில்லைங்களா நல்ல விஷயம் தான் அது நான் போட்டு மாட்டோட மட்டும் பேச முடியுமா நான் போன் பண்ண உடனே இன்னொரு ஆட்சி வளர்த்துட்டு இருக்காங்க அவன் ரம்யா நீ முடிச்சிட்டான் இந்த ஆட்சி நான் முடிக்கிறேன் நான் உடனே போன் பண்ண வளர்க்குறேன் என்ன அப்படின்னாங்க முடியல பேசிட்டு தான் வளர்க்குறேன்னு சொல்லி பேசணும் அப்படின்னாங்க அவர் பேசிட்டு போயிட்டு வந்து பரவாயில்ல அவரோட ஆட்கள் எல்லாரும் கிடைக்கணும் நீ போயிட்டு வந்தாவே போதும் அப்படி அது மாதிரி நீ வந்து தவசை மாறிடலாம் அவங்க வந்து அவங்க வாழ்க்கை மாறிடும் அதுதான் கடவுளை அப்படின்னா நான் பேசுகிறேன் அவசியோட கருத்துக்கள் மறைக்க முடியாது மாற்றவும் முடியாது அவ்வளோ ஒரு ஞான பயிற்சி இல்லைங்க பயிற்சி அதாவது என் மகன் சொல்லுவாரு இறைநெறி அடைவதற்காகவே இருந்து மனித பிறகுதான் அந்த இறைநெறி அடைவதற்காகவே இருந்து மனித பிறகு அப்படிம்பாங்க நம்ம எப்படிங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் இறைநிலைதான் சொல்றாரு நானே இறைநிலை என்னன்னு ஒவ்வொரு இறைநிலைக்காக ஆனா அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை மேக்ஸிமம் இப்போ கோச் பண்ணுவோம் கணவன் மனைவி எங்கேயோ கொடுத்துருக்காங்க நம்ம எங்கேயோ கொடுத்துருக்காங்க அது கூட நினைச்சிருக்காங்க இணைச்சு உங்களுக்கு இன்னார் அப்படிங்கிறாங்க அவங்க எங்கேயோ இருக்காங்க நம்ம எங்கேயோ இருக்காங்க ஏன் மேடம் நான் ஒரு டவுட் கேள்வி தோணுச்சு. இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லும் போது தெரியுது கடவுள் வந்து கிரகங்கள் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே நல்லது கெட்டது எல்லாம் நடக்குது. ஒருத்தருக்கு ஒவ்வொரு டைமு புரிய வைக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கு வேற ஒன்றே புரிய வைக்கிறாரு. அதே எல்லாத்துக்கும் ஒரே டைமில் இது நல்லதுக்கு வந்து அப்படியே சொல்லிடுறாங்க அவங்களோட அவங்களுக்கு தகுந்த மாதிரி வினை பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க யோசிச்சு பாரு அவங்க மறுபடியும் எந்த தப்புமே நடக்காது. அந்த மாதிரி வயது எல்லாருக்கும் நல்லது மட்டும் தெரிஞ்சா யார் எந்த தப்பு பண்ணாமல் இருப்பாங்கல்ல அதுக்காக சொல்கிறேன். All that.